நீங்க வாழ்க்கையில எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு பாதி கிணறுக்கு மேல தாண்டின ஆட்கள். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், இனி உள்ள காலத்தில் உங்களுக்காக கொஞ்சமேனும் வாழுங்கள். இத்தனை நாளும் சின்ன வயசுல அண்ணன் அக்கா தம்பிகளுக்கு வாழ்ந்தாச்சு, அக்கா தங்கச்சிக்கு வாழ்ந்தாச்சு, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வாழ்ந்தாச்சு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வாழ்ந்தாச்சு, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாச்சு. இனி பேர பிள்ளைகளுக்காக வாழ போறதுக்கு முன்னாடி அடுத்து இனி பேரப்பிள்ளை தான். அதுக்கு பிஎல்இ போடணும், மோளி போடணும், மருமகா படுத்து நல்லா தூங்குவா. நீங்க அந்த வேலையை தான் பார்க்கணும். அப்படிதான் நல்லதா? நம்ம இப்ப அதானே பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த வேலைகளுக்கு முன்னாடி உங்களுக்காக கொஞ்சமேனும் வாழணும். இந்த பெண் ஜென்மமே பாவப்பட்ட ஒரு ஜென்மம். ஆம்பளைகள் அப்படி இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் புண்ணியத்தை அடைவதற்காக உங்கள் வாழ்க்கை, நான் ஏற்கனவே சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன், வாழ்க்கையின் உங்களுடைய இறுதி காலங்களை நீங்கள் எப்படி வடிவமைத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய இந்த பூத உடலை நீங்கள் துறப்பதற்கு முன்பாக உங்கள் ஆத்மாவை நீங்கள் எந்த நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிறீர்களோ அந்த நிலைதான் மீண்டும் உங்களுக்கு தொடரும். அப்போ நீங்க சினிமா சினிமா ரீல்ஸ் ஃபேஸ்புக் அப்படி இப்படின்னு போறதா, இல்ல வீட்டுல பேரம்பேத்திகள் கூட கடந்தே அடி பிடிச்சு அப்படியே சீன்றது அழுகுதா, இல்ல பகவானுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை நான் செலவு பண்ணுவேங்கிறதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த சேவைகள், இந்த புண்ணியங்கள் உங்கள் மீண்டும் பிறப்பை புண்ணியமான பிறப்பாக கொண்டு வரும். அவ்வளவுதான். அதனால கொஞ்சமேனும் கொஞ்சமேனும் பகவானுக்காக நேரத்தை செலவிடுங்கள். அது உங்களுக்கு புண்ணியத்தை தரும், பரிசுத்தமான வாழ்க்கையை தரும். நான் சொல்லல இதை நம்முடைய புராணங்கள் சொல்கிறது, வேதங்கள் சொல்கிறது, பெரிய மகான்கள் சொல்லுகிறாங்க. அடுத்த பிறவி என்கிறது உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவியாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய இறுதி காலங்களில், பழைய காலத்துல ராமா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா இப்போ ராமனும் கிருஷ்ணனும் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. அந்த புண்ணியத்தை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும். நான் சொல்றேன்,